இந்த உலகத்திலே 100% முழுமையான நல்ல மனிதனை இறைவன் படைக்கவில்லை. எவனோ நம்பாதீங்க. 100% முழுமையான நல்ல மனிதனை இறைவன் படைக்கவில்லை. மிக நல்ல மனிதன் என்ற சொல்வனத்திலே 75% நல்ல தன்மையும் 25% மோசமான தன்மையும் உண்டு. மிக மோசமான மனிதனிடம் 25% நல்ல தன்மையும் 75% மோசமான தன்மையும் உண்டது. அந்த கணக்குப்படி பார்த்தால் துரியோதனன் உங்களை பொறுத்தவரை அவன் ஒரு சிடுமூஞ்சிக்காரன், முன்கோபி, அடுத்த விஷயத்துக்கு ஆசைப்படுறவன், பெரியவங்களை மதிக்க மாட்டான், எல்லாம் வச்சுங்க, அப்படியே வச்சுங்க. ஆனால் ஊரும் உலகமும் உதாசீனப்படுத்தி ரோட்ல பெற்ற போது அந்த கர்ணனுக்கு நாட்டை கொடுத்து கஜானாவை கொடுத்து கொடையோடலாக்கிய ஒரே மனிதன் வந்தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கர்ணன் கொடுத்த கஜானா அவன் அப்பன் வீட்டு சொத்து இல்ல, அது துரியோதனன் கொடுத்தது. ஊரா விட்டு நெய்ய பொண்டாட்டி கையகரமா எடுத்து இவன் கொடுத்த கஜானா விட்டுட்டே இருக்கிறான். அப்ப நாம என்ன சொல்லுமா, அயோக்கிய பைய ஊதாரி பயலா இருக்கான், நான் கஜானா கொடுத்தேன் எடுத்து இவன் பாட்டுக்கு விளம்பிட்டு இருக்கிறான் என்று சொல்ல வேண்டுமல்ல. ஒரு நாள் கூட தன்னுடைய கஜானா பணத்தை எடுத்து கர்ணன் கொடுக்கிறான்னு சொல்லவே இல்லை துரியோதனன். செய்தான் அந்த கர்ண மனசுல. அதே போல அந்த 6வது நாள் யுத்தத்தில் கெஞ்சினாவன், அப்பா கொத்து கொத்தா தம்பி சாகுறாங்கடா, வாடாப்பா, பீஷ்மேல கோபம் கேட்க வேண்டும் அல்லவா? கேட்கவில்லை. நண்பா, உன் உணர்ச்சியை மதிக்கிறேன் என்று சொன்னான். 17வது நாள் யுத்தம், கர்ணன் செத்து போயிட்டான். கர்ணன் செத்த உடனே என்ன சொன்னா தெரியுமா துரியோதனன்? நண்பா நண்பா, நீ எப்படியடா என்னை விட்டு போகலாம்? என்னை விட்டு நீ எப்படியடா போகலாம்? நான் செத்து போய் நீ இருந்திருக்க வேண்டுமேடா, நான் செத்து போய் நீ இருந்திருக்க வேண்டுமாடா? அடே, இந்த யுத்தத்திலே நான் உன்னை இழப்பென தெரிந்தால் இந்த மகாபாரத யுத்தத்தையே தவிர்த்திருப்பேன்.